ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்ஷியல் அண்டு பொட்டான்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனலோட பேஜுக்கு போனீங்க அப்படின்னா 12th NCERTயோட கம்ப்ளீட் எல்லா பிளேலிஸ்ட்டுமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். சாப்டர் வைஸ் நான் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸுமே பார்க்கலாம். அண்டு செகண்ட் சாப்டரும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டாபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்ணிடுவோம். இப்போ பொட்டான்ஷியல் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி டெஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா பொட்டான்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் டு bring a charge from one point to another. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை கொண்டு வர்றதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை தான் நம்ம வந்து பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டு இப்போது ஒரு பாயிண்ட் ஆரில் ஒரு சார்ஜை நான் வச்சுருக்கிறேன். தூரத்தில் நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் Q அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ லெட் மீ கால் திஸ் அஸ் பாயிண்ட் ஓ, ஆரிஜினில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். அப்போது இந்த சார்ஜை நான் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே நான் வந்து மூவ் பண்ணி நான் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வர்றதுக்கு இதுவும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தேர் வில் பி எ ரிப்பல்ஷன் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ். அப்போது இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். அந்த ரிப்பல்ஷனை நான் பிரேக் பண்ணுற மாதிரி நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒர்க் டன் நான் வந்து கொடுக்கணும். அந்த ஒர்க் டன் நான் கொடுத்தா மட்டும்தான் இந்த சார்ஜை இங்கேருந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் டனோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன இருக்கும், F.dr அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நம்ம ஒரு ஒர்க்கை பண்ண முடியும். அப்போது இந்த ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த சார்ஜுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் நம்மளுக்கு இருக்கும். அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸுக்கு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் ஈக்குவலாக நம்மளுக்கு கொடுக்கணும். ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்போது இதுதான் நம்மளுக்கு ஒரு பொட்டான்ஷியலோட ஒரு ஓவர்வியூ மாதிரி. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜு இல்லை நம்ம எப்படி சொல்லலாம், பொட்டான்ஷியல் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்ல போனால் பொட்டான்ஷியல் V ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். பொட்டான்ஷியல் V இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஒரு சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை தான் நம்ம வந்து பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொட்டான்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அப்போ ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறது அண்ட் இந்த பொட்டான்ஷியலோட SI யூனிட் வந்து நம்ம வோல்ட்டுன்னு சொல்லுவோம். மற்றபடி நம்மளுக்கு பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது இவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன இருக்கும்னா பொட்டான்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஹெட்டிங் அதான் போட்டிருக்கிறேன், பொட்டான்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் வரைச்சோம் இல்லையா, அதே டயக்ராம் தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரிஜினில் ஒரு சார்ஜை நான் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆரிஜினில் இருக்கக்கூடிய இந்த Q சார்ஜில் இருந்து R' ஒரு டிஸ்டன்ஸில் P' அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ். அதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா 1 கூலும் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நம்மளுக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நான் P' வச்சிருக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு ஒரு Q அப்படிங்கிற ஒரு சார்ஜை நம்ம வந்து ஆரிஜினில் வச்சிருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் நடுவுக்கு டிஸ்டன்ஸ் R'. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பொட்டான்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ பொட்டான்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம், ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒர்க் டன் அப்படின்னா நம்ம இந்த சார்ஜை Q ஈக்குவல்ஸ் டு 1 கூலும் சார்ஜை நம்ம P' பாயிண்ட்ல இருந்து P பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஒர்க் டன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பொட்டான்ஷியல் அப்படின்னு நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ இந்த P' அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த P' நம்ம டெரிவேஷனில் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஒர்க் டனை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு
எஃப் டாட் டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். எஃப் டாட் டிஆர். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அப்போ இங்க இருக்கிற எஃப் அப்படிங்கிறது என்னது? நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் பட் ஆப்போசிட் டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொன்னது. அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 1/4π எப்சிலான் நாட் q1 by q1 q2 by r squared into r cap. இப்போ நம்மளுக்கு q1 பதிலா கேபிட்டல் Q வச்சிருக்கிறோம், q2 க்கு பதிலா 1 கூலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு r equals to r dash. அப்போ fe equals to இந்த 1/4π epsilon naught k அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு இங்க q1 q2 க்கு பதிலா வந்து வெறும் q multiplied by 1 divided by r dash squared. இங்க நம்மளுக்கு வந்து r dash cap அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம், யூனிட் வெக்டாரா r dash cap. அப்போ நீங்க வந்து இதை சிம்பிளா இப்படி வச்சுக்கலாம், k q by r dash square r cap. ரைட்டா? அப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே இதுதான் இருக்குது. பட் நம்ம இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம ஒர்க் டன் அப்படிங்கிறது work done W equals to del W. Del W equals to minus F E dot dr. So F vector dot dr vector அப்படின்னு சொல்லி வரும். minus F FE க்கு பதிலா என்ன போடுவோம்? K Q by R dash square R cap dot dr vector. Okay, so this is del W. இப்போ நம்ம இது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ டோட்டல் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஒர்க் டன். டோட்டல் ஒர்க் டன் W அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டெல் W. அப்போ நம்மளுக்கு இன்டகிரேஷன் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து லிமிட் செட் பண்ணணும். அப்போ லிமிட் செட் பண்றப்ப நம்ம எங்க இருந்து எங்க லிமிட் செட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆக்சுவலா டயக்ராம் படி பாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? P dash பாயிண்ட்ல இருந்து P பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்ப இந்த P டேஷோட டிஸ்டன்ஸை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு R dash அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம். R dash டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம எங்க எடுத்துட்டு வர போறோம்னா ஆறுங்கிற ஒரு டிஸ்டன்ஸுக்கு இந்த பாயிண்ட் Pக்கு எடுத்துட்டு வர போறோம். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல P டேஷ்ங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? P டேஷ்ங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இன்ஃபைனைட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நம்ம இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிற மாதிரி எடுத்திருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இன்ஃபினிட்டியில இருந்து ஆருக்கு நம்ம வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி லிமிட் செட் பண்ணிக்கலாம். அப்போ W ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி டு R, டெல் டபிள்யூக்கு பதிலாக மைனஸ் கே கியூ பை ஆர் டேஷ் ஸ்கொயர்டு ஆர் கேப் டாட் டிஆர் வெக்டார். ஓகே, இப்போ W ஈக்குவல்ஸ் டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு ஆர் கேப் டாட் டிஆர் வெக்டார் இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம இப்போ டிஆர் வெக்டார் இருக்கா, இப்போ நான் என்ன பண்றேன்னா டிஆர் யூனிட் வெக்டார், அதாவது டிஆர் கேப் அப்படின்னு சொல்லி எடுத்தா அதனோட ஃபார்முலா என்ன வரும்? டிஆர் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டிஆர் வெக்டார். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஆர் வெக்டார் பை சிம்பிளி டிஆர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ மேலே நம்மளுக்கு இங்கே டிஆர் கேப் அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு இங்கே டிஆர் வெக்டார் தானே இருக்கு. டிஆர் வெக்டார் எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ டிஆர் வெக்டார் மட்டும் நம்மளுக்கு ஒரு சைடில் வச்சிட்டோம்னா இந்த டிஆர் இங்கிட்டு போயிடும். பக்கத்தில் யார் இருக்கா? டிஆர் கேப் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டிஆர் வெக்டாருக்கு பதிலாக இங்கே டிஆர் கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம். அப்போ மைனஸ் வெளியில் வச்சுக்கலாம். இன்ஃபினிட்டி டு ஆர் கே கியூ பை ஆர் டேஷ் ஸ்கொயர்டு ஆர் கேப்பு டாட்டு டிஆர் வெக்டாருக்கு பதிலாக டிஆர் கேப்பு டிஆர். நான் ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் எழுதிட்டு அதுக்கப்புறமா டிஆர் மாடுலஸ் ஆஃப் டிஆர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பாருங்க, யூனிட் வெக்டார் இதுவும் யூனிட் வெக்டார். ஸோ ரெண்டு யூனிட் வெக்டாரை நம்ம டாட் ப்ராடக்ட்ல எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1ன்னு சொல்லி வரும். அதாவது ஆர் கேப் டாட் ஆர் கேப் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு யூனிட் வெக்டாரும் நம்மளுக்கு காலி ஆயிரும். அப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இன்ஃபினிட்டி டு ஆர் கே கியூ பை ஆர் டேஷ் ஸ்கொயர்
dr மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் இது நம்மளுக்கு வந்துட்டு 1ன்னு ஆயிடுச்சு. சரியா? ஸோ நான் இப்போ ரப் பண்ணிடுறேன். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ல KQ நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா நம்ம டிஆரை வந்துட்டு டிஆரை பொறுத்து நம்ம KQ இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ மீதி இருக்கிறது வந்து நம்மளுக்கு இதுதான். அப்போ W ஈக்குவல்ஸ் டு மைனஸ் KQ இன்ஃபினிட்டி டு ஆர். இப்போ இந்த R டேஷ் பவர் 2 வந்து மேலே கொண்டு போனால் R டேஷ் பவர் -2 அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து 1 - 2 கிடையாது, R டேஷ் பவர் -2 இன்ட்டு dr. நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருப்போம். Integration of x power n dx equals to x power n plus 1 divided by n plus 1. அப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா r இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? r இருக்கு. n-க்கு பதிலாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா -2, இங்கே dr, இங்கே dr. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு? r டேஷ். n-க்கு பதிலாக என்ன இருந்துச்சு? -2 plus 1, கீழே நம்மளுக்கு -2 plus 1. அப்போ r பவர் -1 divided by -1. அப்போ W equals to minus KQ infinity to R பவர் இன்டகிரேஷன் தான் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? R பவர் -1 divided by -1. இங்கே வந்து லிமிட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை நம்மளுக்கு பண்ணாமல் இருந்தாலும் ஒன்று தான். அப்போ நம்மளுக்கு வந்து மீதி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா R பவர் -1 டிவைடட் பை -1. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா W ஈக்குவல்ஸ் டு மைனஸ் KQ R பவர் -1 டிவைடட் பை -1. இப்போ W ஈக்குவல்ஸ் டு இந்த KQ டிவைடட் பை இந்த -1 நான் இப்படி எழுதிக்கிறேன். அப்புறம் R பவர் -1 கீழே கொண்டு வந்துட்டேன்னா 1/R அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ W ஈக்குவல்ஸ் டு நம்மளுக்கு வந்துட்டு என்னது? இப்போ KQ இங்கே நம்மளுக்கு R அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து W ஈக்குவல்ஸ் டு KQ by R. திஸ் இஸ் நத்திங் பட் பொட்டான்ஷியல். அப்போ பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது 1/4π எப்சிலான் நாட் Q by R. ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பொட்டான்ஷியலோட ஈக்குவேஷன். ரைட். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால நம்மளுக்கு Q/R அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பொட்டான்ஷியல் டு மைனஸ் சார்ஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 1/4π எப்சிலான் நாட் Q/R அப்படின்னு இருக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பொட்டான்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான். நம்மளுக்கு வந்துட்டு பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், அவ்வளோதான் நம்மளுக்கு பொட்டான்ஷியல். இதே இது நம்மளுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்டில் இங்கே வந்து இதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்ஷியல். 11th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து கிராவிடேஷனல் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். அப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டான்ஷியலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் டன் இன் மூவிங் எ மாஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். இங்கே சார்ஜுக்கு பதிலாக அங்கே மாஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் கிராவிட்டி சாப்டரை வந்து நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல பொட்டான்ஷியலையும் சரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்ஷியல் அதுக்கப்புறமா அந்த சார்ஜஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக நம்மளுக்கு இருக்கும். சரியா? அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சாப்டர் படிக்கிறப்ப அதையுமே பெட்டர் ரீகால் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லது. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து பொட்டான்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.